హలో ஆமே டயலாக் சிம்மே கதை பாவச்சுக்கிறானே உண்மையிலேயே வந்து அந்த போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி உண்மையிலேயே அவங்களோட அந்த மனசு தங்கம் என்று சொல்லுவாங்க. வணக்கம், என்னண்டு கேட்டு டயலாக் சிம்மா வாய்க்கிறீங்கன்றது தமிழ் இல்லை சிங்களத்தான் இருக்குன்னு சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க சிங்களம் தெரியாண்டு? தமிழ் ஆள் இஞ்சரப்பா ஆள் உண்டு. வணக்கம் அம்மா. சதம் அடிப்பாவோ? ஆ சும்மா ஓரளவுக்கு அடிப்பா. நெருக்குவா ஒரு 80-85-90 நெருக்குவா. அக்கா அவங்க கூட ஒரு நாள் இல்லையா? ப்ளீஸ் அது மாதிரி திரும்ப வேற உள்ள கவிதாசன நம்பர்ல நானே சந்தையிலே கொஞ்சம் வேண்டி கொண்டு போகணும். எவ்வளோ அடகு இல்லை காசு ஏன் கடன் கொடுத்துட்டேன். எவ்வளோ ஆர்டர்? 10,000 ஆர்டர் நீங்கள் 10,000 ஆர்டர்னு சொன்னீங்க. இல்லை அப்போ 27,000 கடன் நான் உங்களுக்கு சொல்ல இல்லை. ஏன் சொல்லல? சொல்லக்கூடாது வீட்டை அப்படி நீங்கள் உதவி செய்ய வந்துட்டு கடன் நிற்கணும். வேறு கடன் கொடுக்குறப்ப கிருஷ்ணா வந்தாதோ நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வீடியோ என்று சொன்னது. கோயில் ஐயாண்டேக்குள்ள கிருஷ்ணா தெரிஞ்சுக்கணும். அம்மா தான் ஐயாவை கேட்காமலே தருவா. இல்லை கோயில் ஆகண்டேக்குள்ள கிருஷ்ணா தெரிஞ்சுக்கினேன். ஒரு அண்ணா ஒரு அக்கா வச்சவர் வந்து உங்களுக்கு சைக்கிள் ஒன்று புதுசாக எடுத்துக்க சொல்லி இப்போ நான் வந்து சொன்னேன் நல்ல விஷயம். அவளுக்கு வந்து புதுசாக எடுத்துக்க தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து அவளுக்கு சைக்கிளை திருத்த சொல்லி காசு கொடுத்துட்டு வந்தேன். இன்கேஸ் வந்து அவங்க அந்த சைக்கிளை திருத்தாமல் வச்சுருந்தா நான் வந்து ஒரு புதுசாக வாங்கி கொடுக்குறேன். இல்லாட்டி அவங்கள கேட்டுட்டு ஏதாவது செய்வோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன முடியும் உங்களுக்கு புது சைக்கிள் வேணுமா இல்லாட்டி இது ஓகே? என்ன இது காணும் தானே? இது காணுமே. ஓகே என்ன புது சைக்கிள் எடுத்தால் 2 ஓடில 1 தான் உள்ள ஒரு நேரம். அப்போ தமிழில் அழித்தார் அந்த சிங்கள வார்த்தையை சரியோ பாப்போம் உங்களோட தமிழை செக் பண்ணுவோம். சரியோ மே மாத்தையா ஓ සල්ලි ආවනද සල්ලි ආවනේ දැන් මොකද කරන්නේ? අද සල්ලි ආවනේ මොකද කරන්නේ දැන්? சரியா அந்த சொல்லுக்கு சொல்லு டவலை விட்டு வாசிக்கும். சரி அப்பதான் சரியா வருமா? எந்த நாடு அப்படி எங்கேயோ தெரியாது. இது கொலன் வெளிநாடு இல்லையா? அது வெளிநாடு இல்லையே. இல்ல அவர் எங்க இருக்கிறாரு? வெளிநாட்டுல என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல அவர் கொலன் இருக்கு. நீங்க சும்மா என்னோட பகடி அழைக்கிறீங்க. கொலன் அங்க தெரியாது. அக்கா கொலன் வெளிநாடு இல்லக்கா. எனக்கும் தெரியும் வெளிநாடுகள் தெரியும். வந்து லண்டன், பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, சுவிஸ், ஜெர்மன் அப்படி இருக்குது. இது வந்து கொலன் வந்து வெளிநாடு இல்லை. அப்போ அக்காவுக்கு ஒரு நல்ல உதவி கிடைச்சிருக்குது. சாதாரணமாக இதை நீங்கள் எண்ணக்கூடாது. உண்மையிலே அவங்களோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு கந்தறியாத ஆளுக்கு வந்துட்டு ஒரு கம்ப விழாத்து உதவி செய்யும். அதே மாதிரி அக்காவுக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக அமையும். இந்த ஒரு மற்ற நான் காய்ச்சி அபிஷேகம் கூட துன்புறுத்துற மாதிரி உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி காய்ச்சினாங்க இல்லை அப்படின்னு சும்மா பாடியாங்க தெரியும். மே மாத்தியா இல்லை சும்மா பாடியாங்க தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மிரிசிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து நாங்கள் ஒரு 2 கிழமைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். வந்து இந்த வடக்கு மிரிசில் பகுதியிலேருந்து இங்கேருந்து சைக்கிள் ஓடிட்டு போய் அதில் சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டு பஸ்ஸில் போய் சாவச்சேரிக்கு 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வர ஒரு அக்கான்னு சொல்லலாம், அம்மானு சொல்லலாம். வந்து அவங்கள வந்து சந்திச்சிருந்தேன். உண்மையிலே வந்து அவங்களோட அம்மாவை குறித்தான பாசம் வந்து அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு 80 வயதான ஒரு என்ன சொல்கிற ஒரு இயலாத ஒரு அம்மாவை வச்சு பார்க்குறது தான் வந்துட்டு அவங்களோட சந்தோஷமாக இருக்குது. வந்து அப்போ அந்த ஒரு பழுதா போன வந்து சைக்கிளை தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்தவங்க வந்து அப்போ அந்த வேளையில் வந்துட்டு நாங்கள் போய் சந்தித்து அவங்களுக்கு அந்த சைக்கிளை திருத்துறதுக்கான ஒரு கொஞ்சம் காசையும் வந்துட்டு கொடுத்துட்டு அவங்களோட கையிலையும் நாங்கள் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வந்து நான் கேட்டிருந்தோம் வந்து உங்களுக்கு என்ன உதவி வந்துட்டு நாங்கள் செய்யணும் அப்படின்றப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசாக கேட்கவே இல்லை. எங்களுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா உதவி செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு முடிஞ்சா
அதே டைமில் வந்துட்டு நான் அன்றைய தினம் வந்துட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு அவங்க அன்றைக்குமே வந்துட்டு பெருசாக கேட்கல, உங்களால் முடிஞ்சதை தாங்கோ, ஒரு 10,000 இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எண்ணத்தை கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை வந்துட்டு கொடுத்துருந்தாலுமே கூட வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதிகமான உதவிகளை வந்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அதே சுச்சுவேஷனில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான உதவியை மட்டும் செஞ்சாலே வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ என்ற அடிப்படையில் வந்துட்டு அவங்க கேட்டதை வந்துட்டு தன்னை தாயையும் வச்சு பார்க்குறதுக்கான ஒரு மந்த்லி ஹெல்ப் வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நான் செய்கிற வேலையோட வந்துட்டு அதுவுமே வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த வீடியோ பார்த்த அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்து என்னைய கண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணா வந்துட்டு நாங்கள் அந்த ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு செய்ய வந்து முன்வாரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட கதைச்சி போட்டு அதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு சொல்லி வந்துட்டு அந்த காசு எடுத்துன்னு ஓகே அது நாங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அந்த அக்காவுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் 2 தான் வந்து பெட்டிக்குள்ளால் வந்து நாங்கள் நேற்று வந்துட்டு அந்த சின்னம்மா அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு சந்தோஷப்பட்டிருந்தீங்க வந்துட்டு நாங்கள் சின்னம்மா வந்துட்டு சந்திச்சதை குறித்து வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட்டிக்குள்ளே போனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் சந்திச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 2 மணி அப்புறம் வந்துட்டு நாங்கள் வீடியோ செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு HVLக்கு போயிருந்தோம் ஒரு சின்ன ஒரு அளவில். ஸோ அது வந்துட்டு ஒரு தடை ஏற்பட்டுது. அதே மாதிரி வந்து பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து சாவல் கட்டுக்கு போயிருந்தோம், அதுவுமே வந்துட்டு தடைப்பட்டு. பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கைதடிக்கு போயிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு சின்ன இஷ்யூவால் தடைப்பட்டு. இஷ்யூ அன்றைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, வந்து ஆட்கள் வந்து இல்லை அந்த இடத்துல வந்து. அப்படியே வந்து HVLி நாங்கள் சாவல் கட்டு போய் அப்படியே வந்துட்டு கைதடிக்கு வந்து கடைசியாக வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக விட்டு இந்த மிருசுவிலா காட உதவியை வந்துட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து இப்போ இங்கே கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் காரை விட்டு இறங்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காரை விட்டு இறங்க வந்துட்டு மழை பெய்யுது. என்னடா அப்போ இன்றைக்கி எங்களை வீடியோவே செய்ய விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு காலம் யோசித்து வச்சுருக்குதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இது சரி இருந்தாலும் பரவாயில்லை மழை தானே வந்துட்டு கதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் இந்த மருந்துக்குள்ளே வந்து கதைச்சி கொண்டு இருக்கிறோம். ஸோ வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து கதைச்சிட்டு அந்த மிருசுவில் அக்காவுக்கு கிடைச்சி அந்த உதவியை கொண்டு போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு வரப்போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்துட்டு நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். வந்து நேற்று அந்த சின்னம்மாட வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், சின்னம்மாவுக்கு வந்துட்டு அந்த மந்த்லி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு அண்ணா அவர்கள் வந்துட்டு அவர் கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்துட்டு கிரிட்டிக்கலாகினால வந்துட்டு அவரால் வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கஷ்டம் நம்பியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லாட்டி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். அப்போ நாங்கள் அந்த சின்னம்மாட வீடியோவில் வந்துட்டு ஆரம்பம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து யாராச்சும் உதவி செய்ய விரும்பினா கதையுங்க அப்படின்ற விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டோம். அப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்த நிறைய பேர் வந்து அவடத்துலேயே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு நாங்கள் தான் அந்த அம்மாவுக்கு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒரு குழுக்கள் முறை மேத்தம் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து கால் பண்ண வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவரால் தான். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க வந்து நாங்கள் ஒரு 10 மாதத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு இனிஷியலாக ஹெல்ப் பண்ணுறோம், அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் நிலைமையை பார்த்து கண்டினியூ பண்ணுறோம், ஏனென்றாய வசனம் விட்டால் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் நான் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ சின்னம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 10 மாதத்துக்கு வந்து ஹெல்ப் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் இனி வந்து போகும். அப்போ நான் வந்து கேட்டேன்னாக்கா இதை நீங்கள் டிரெக்டாக அனுப்புகிறீங்களா இல்லாட்டி நீங்கள் எங்கள் மூலமாக அனுப்புகிறீங்களான்னு சொல்ல நோ வரிஸ் கிருஷ்ணா, எல்லாருக்குமே வந்துட்டு மிஸ்டேக் வர்றது வந்து வளமை தான், அதை நீங்களே வந்துட்டு அனுப்பிக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தேன். உண்மையிலே அந்த வகையில் சந்தோஷம் வந்து எங்களை நிறைய பேர் வந்து நீங்கள் நிறையவே நம்புகிறீங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் எப்போயுமே இருப்போம். நிறைய பேர் வந்து கவலைப்பட்டீங்க வந்து ஐயோ எங்களால் வந்துட்டு அந்த சின்னமாக ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுது, ஆனால் நாங்கள் எப்போயுமே வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். வந்து எப்போயாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினா நாங்கள் செய்வோம். உதவின்னு சொல்லி ஈவன் மாதாந்த உதவி கூட செய்ய முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் தான் நாங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஈவன் வந்து எங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை கூட வந்து கேட்டுச்சு வந்து தான் செய்கிறேன் ப்ளீஸ் வந்து அந்த கிராண்ட்மாவை எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களையுமே அவாய்ட் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டாக ஓகேன்னு சொன்னதால் இந்த விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ண காரணம்
அந்த வீடியோ ஸ்டில் இன்றைக்குமே வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு ஒருவேளை நாளைக்கு கிருஷ்ணா கால் பண்ணி இது சம்மந்தமாக கதைப்போம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தா அவங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைச்சிடுது அப்படின்றத உங்களுக்கு அறிய தரணும் அப்படின்றக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். சேம் டைம் அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா அவருமே வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணவர், அடே அப்பா என்னடா அப்போ நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்க, அதை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னோம்னா அண்ணா உண்மையிலே வந்துட்டு உங்களை பிடிச்ச நிமித்தம் ஒரு சகோதரமாக தான் நான் உங்களுக்கான சுமையை குறைக்கிறக்காண்டி நாங்கள் அதில் வந்து நீட்டாக தான் காய்ச்சினாங்க, வேணும்னு சொன்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அண்ணாவுமே வந்து சொன்னால் யாரும் முன்பராட்டி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றி. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணால் அதை உடனே செய்ய முன்பாருங்க, அதுக்கு பெரிய ஒரு நன்றியை குறிக்கணும். நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு அந்த மிர்சுவில் அக்கா விட்ட போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னால், நாங்கள் 3 இடத்துல வீடியோ செய்ய அட்டம் பண்ணி வந்துட்டு 3 இடம் வந்துட்டு இன்றைக்கி பிழைச்சிட்டுது. இது 4வது இடம். என்ன விஷயம்னு சொன்னால் 4வது தரமாக இந்த அக்காவுக்கு கால் பண்ணாங்க, அக்காவுமே வந்து கால் ஆன்சர் பண்ணல. இப்போ நேரடியாக வீட்டை போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சம்டைம் வந்து அக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 2 பேர் வந்து மந்த்லி ஹெல்ப் பண்ண வந்துட்டு முன் வந்திருக்காங்க. சேம் டைம் இன்னும் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து அவங்களுக்கான ஒரு இனிஷியல் சப்போர்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் காசு அனுப்புகிறேன், அதை கொண்டு போய்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரியால் அனுப்பியிருந்தோம். அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் இன்னும் ரிசீவ் பண்ணல. நான் நினைக்கிறேன் அவங்க இப்போ வந்து அனுப்பி எத்தனை நாள் இருக்கும்டா, ஒரு கிழமை இருக்கும், 8 கிலோ போகிற முதல் நாள் அப்படின்னு சொன்னால் 5ஆம் தேதி போய் அனுப்பியிருக்காங்க. 2 11 கூட இன்னும் 6 நாள் ஆல்ரெடி ஆகிட்டு. நாங்கள் இன்னும் வந்து கேஷ் வந்து அடிக்கலை. ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி அந்த காசை வந்துட்டு கொடுப்போம். சரி தானே. இப்போ இதை நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரிக்கு வந்து நாங்கள் இல்லை அப்படி அந்த மற்றவங்களோட காசில் எல்லாம் வந்துட்டு ஆசைப்படுறேன் இல்லை. இவன் வந்து யாரும் அனுப்பாமல் கூட வந்துட்டு கொடுங்கன்னு சொன்னாலே நாங்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்துட்டு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் செயற்படுறது. இன்றைக்கி வந்துட்டு அந்த அம்மாவோட காசை நாங்கள் இன்னும் எடுக்கலை. சம்டைம் நாங்கள் அந்த காசு எடுக்காமல் அது ரிட்டர்ன் ஆகுதோ கூட எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காண்டி நாங்கள் வந்துட்டு கொடுக்க போகிறோம். எடுக்காவிட்டது எங்களில் பிள்ளைதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக நேரம் கிடைக்கலன்னு சொன்னால் தெரியும். 5 நாளும் வந்துட்டு பெட்ரோலில் வந்து பயங்கரமான ஓட்டம் வந்து தம்பிக்கு தான் வந்துட்டு அதை அனுப்பின அம்மா வந்து அவன் இன்றைய தான் வந்து அதை ஞாபகப்படுத்தினேன். எனக்குமே வந்து நாங்கள் மறந்துட்டோம். ஸோ வந்து இதை நாங்கள் இன்றைய கொடுத்து போட்டு நாளைக்கு நாங்கள் அதை போய்ட்டு வந்து கலெக்ட் பண்ணோம். இவன் நாளைக்கு கூட வந்து சண்டே நினைக்கிறேன். இனி மண்டே தான் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளை வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அம்மா வந்துட்டு அதை திருப்பி அனுப்புவாங்க வேறு ஒரு உதவியோடு சேர்த்து. ஆனால் வேறு யார் மண்டா சில வேளை வந்துட்டு அனுப்பாமல் விட்டுருவாங்க. வேறு யார் மண்டா மீன்ஸ் பாஸ்ட்டில் ஒருக்கா அப்படியான ஒரு என்ன சொல்கிற ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. நான் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு அண்ணா அவரால் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எங்களை எடுத்து கொடுக்க சொல்லி போட்டு அந்த காசை வந்து அவர் அப்படியே அனுப்பாமல் வந்து ஏமாற்றிட்டார். அவருமே வந்து ஜெர்மனியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுக்காரன், பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கெல்லாம் காட்டியிருந்தார். அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டினக்காண்டி வந்துட்டு அனுப்பையில் நாங்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பினாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு அப்படியான ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டார். பரவாயில்ல, அது வந்து எப்போயாச்சும் ஒரு நாள் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார். சார் தானே. இப்போ நாங்கள் வலுக்கிடுவோம். இங்கேருந்து போயிட்டு வந்து கிட்ட பேர் கண்டினியூ பண்ணோம். கோல்வடி பேரை எடுக்கிறான். அப்போ ரிசீவருக்கு தண்ணி போடுங்க அவனுமா வேலை போகிறேன்னு சொல்கிறேன். சாவச்சேரி வந்துருப்பேன் நேரம் 5 மணி ஆகுது. யார்கிட்ட ஃபோனு அவாடானே உள்ளுக்காரிங்க மழை தூர் காய்ச்சல் விட்டு காயிறாப்பா. இன்றைக்கு திருப்ப லைட்டாக காய்ஞ்சி அடிச்சு விட்டு 2 பேரோல் இந்த பனிக்கு பேர் இந்த சவுக்கு அடிச்சு என்ன எடுக்கிறா இல்லையா கோல் யார் மிர்சியில் காணாவா தானோ அது வேறு யாரும் ஹெல்ப் கேட்டாக்கட்டே அப்படின்னு செவ்வாயில் தான் அப்படின்னு இல்லை. எடுக்காம விட்றா என்னடா இப்போ எனக்குண்டாவ நிற்க மாட்டாவெல்லாம் கிடக்க இந்த பார்வைக்கு பார்ப்போம். ஏன்னா வீட்டை நின்றா கொஞ்சம் சைலண்டாக இருக்கும் சுச்சுவேஷன். இப்போ கோல்ட் ட்ரிங்க் பண்ணால் டக்குன்னு கேட்கும் வந்து எடுப்பா எடுக்கலைன்ற முறையில் அதுவும் நாங்கள் எடுத்தால் கட்டாயம் எடுக்கணுமேடாப்பா. எடுக்கணுமே மீன்ஸ் அவள் எடுப்பா. நாங்கள் பெரிய ஆக்கெல்லாம் தெரியும். நாங்கள் ஒரு தேவை தான் எடுப்ப மட்டும் அடிக்கிறா கொண்டா. ஹலோ ஓ கவுது ஓ கவுது ஹலோ ஓ ஓ கவுது ಏನು ಮಾಡಿ ನಂಬರ್ ಸೋಲ ಇಲ್ಲೋ ನಾ ಬುದು ನಾಡ ಹಲೋ मैं कोहेंद्र कथा कराने
ಹೌದಾ தமிழால வருவீங்க தமிழ் தானே हेलो हाँ मैं डायलॉग सी में क्या पाउच कराने இல்ல கவிதா சுரம்பியோ can you speak English பொறுவாரன் இப்போ சும்மா நான் வந்து ஹவுதன்ற காரணம் எடுத்த உடனே சொல்லுங்க கிருஷ்ணா இல்லாடி கவிதாசன் சொன்னால் கதைப்பமுண்டு பவாவும் குழம்பினோடனே சரி அப்புறம் கொஞ்சம் இது குழப்பமே அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து கதைச்சது இப்போ கவிதாசன் கேட்ட காரணம் என்ன நம்பர் சேவ்லாம் கிடக்கு நம்பர் சேவ்லாம் கிடக்கு அதாவது சின்ன சந்தேகம் மாறி சேவ் ஆகிட்டு சரியான் இது அன்றைக்கு ஆட்டோக்காரன் எடுக்காவிட்டேன் திருப்பி எடுக்க வருவாடாப்பா இப்போ போலீஸாக்கள் வந்துட்டு அங்கே ஒழிச்சிருந்தோம் சரிதானே நாங்கள் இதில் நின்று எடுத்துகிட்டு போக திருப்பி மறிக்கிறோம் வரியா हेलो ஹலோ ओ आई कट करे யாரன்னு பாருங்க हाँ कॉल कट करे वो कर दे கவிதா தம்பி தானே कविदास के ने कहा கிருஷ்ணா தம்பி தானே किसने के ने कहा हेलो யாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க बियरट ने நம்பர் சேவ் அவ எங்க நிக்கிறீங்க அவ இங்கிலீஷ் கேட்கற மெம்பரா இனி எடுக்க மாட்டா அவரியா பசி படம் முடிஞ்சுப்போ இருக்கிற விஷயத்துக்குள்ள நாங்களே எங்களுக்கு இதை அள்ளி போட்டுவிடம்போ அதுவும் சைலண்டில் ஓட்டு போயிடுவோம் போனேன் உங்கள் ரோட் தெரியுண்ணா ரிங்கிங் போகட்டுமா போ அதுதான் நஞ்சம் சரியா பொலிசுக்கிட்ட போ ஆன்சர் பண்ணணும் போவா இல்லை எங்கடையேயும் கிளீன் ஸ்ரீலங்கா போகுது கொஞ்சம் கிடக்கா ஆ சரி மறைக்க மாட்டான் ஏன் சொல்ல நின்று ஓட்டு தைரியமாக கிட்ட போக மாட்டேன் மேடம் நாங்கள் என் பிள்ளைய இருந்தா ஹலோ ஏ கதைக்காம ஓடுற ஹலோ ஐயோ ஐயா அதோட தைரியம் என்ன நோமலாகவே இந்த குரல் தெரியுமாடா இது தமிழில் வச்சா கன்ஃபார்மே பண்ணிடுவா பின்ன அதுக்காண்டி சும்மா காய்ச்சி பார்த்து சரி பரவாயில்ல இப்போ வீட்டை இல்லைன்னா படம் முடிஞ்சுதா எல்லாம் கிளீன்ஸ் இல்லைங்க அங்கே அன்னைக்குது அக்கினி இனி உண்டை போன அடிச்சும் வேலை இல்லையே என்ன நோமல் காசு இல்லையோ ஹாஸ்பிட்டலே வாங்கிக்கிறேன் அது சரி நானும் இப்போ எத்தனை மாதக்கணக்காக ஹாட்ஸ்பாட்டில் வாங்கிக்கிறேன்டாப்பா போகணும் ஆனால் அது பெரிய வேதனைடாப்பா ஐயோ ஹாட்ஸ்பாட்டு சில நேரத்தில் போடுற பாடுப்பா அவட நம்பர் சேவ் எனக்கு தெரியும் தானே அவ கொஞ்சம் இந்த பயந்த மாதிரி சுபாவம் அதால் யோசிச்சுட்டேன் ஆமாம் இது நெஃபா போயிட்டு போகணும் சார்ஜ் இல்லையா அப்பா என்னடாப்பா இன்னைக்கு காலம் கடிச்சிக்கல் உனக்கு விடாத வயலக்கா எல்லாம் சிக்கலாடாப்பா நீ அதே உண்டை போன அப்படியே பவர் பேங்கில் சார்ஜ் அடிச்சு விட்டேன் அதே அக்கினின்ற சார்ஜர் அக்கினின்ற போனும் மட்டும் வருதோ இவனே மெஜ்ஜில் இருந்து துப்பது பிளட்டி வச்சா சார்ஜருக்கு ஆ பூசை நடத்துனேன் எவ்வளோ முடிஞ்சது பூசைக்கு இல்லை 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 அவன் கட்டிக்கான்னு சொல்ல வேஞ்சில வேறு யார் மட்டும் பூசை கொஞ்சம் விலை கூட்ட பூசைன்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் விலையை கூட்டி சொல்லி இப்போ நம்ம அதுக்கு ஒரு சார்ஜர் வாங்கிட்டு போயிடலாமே பிள்ளைங்க அப்போ அந்த ஒரு மூலம் அவனுக்கு வேலை செஞ்சுருக்கு பரவாயில்ல கட்டிக்கான்னு சொல்லும் அக்கினி நீ அன்றைக்கு எவ்வளோ ஒன்று கடிச்ச அங்கே
Peneo. Peneo. Palo. Peneo கிட்டேனா உதே டிராக்டருக்கு இப்படி கட்டுற போச்சுகள் தான் கருத்து அடிக்கிறா இல்லையே என்னையை பொறுத்தவரைக்கும்டா அவள் எங்கள்ட வீட்டை வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டாக்க அவள் நாங்கள் அண்டையை கொண்டே கொடுத்த ஆசையே அவள் பெரிய சந்தோஷம் ஏனண்டா அவள் 5,000 10,000 சொல்லி கேட்டணுண்டவா திடீரென்று நாங்கள் 50,000 கொடுத்ததே அவள் பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே வந்து அந்த போதுமன்ற மெனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி உண்மையிலே அவங்கட அந்த மனசு தங்கம் என்று சொல்லுவோம் சில பேர் ரெண்டாடா ஏன் எங்கட சின்னம்மாவே பேரன் அது பிள்ளையண்டு இல்லை ஒரு 50 தாங்குவோம் என்னட்டு ஒரு 50 இன்னொட்டு ஒரு 50 அக்கினிட்டு ஒரு 50 அப்படி கேட்டவா ஆனால் இவ வந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டா இப்படி கணக்கு காய்ச்சிட்டு போக இன்றைக்கு எதுவும் கேட்கணும் அப்படி கேட்குறீங்க அப்படி இன்றைக்கு எதுவும் கேட்கணும்னா அதுக்கு காரணம் வந்து வேறு யாரும் அயல்ச்சனமாக இருக்கும் ஓ என்ன அப்படின்னு நடந்துருக்கு எங்களுக்கு சில இடங்களில் ஓனஃபாக போயிட்டு அவங்களோட காசு இப்போ அனுப்பி வருவாமே அம்பி டேட்டை பேர் போண்டு ரெசிப்டில் சரியா 1 கிலோ 7 நாளைக்குள்ளே எடுக்கணும்டா அப்படி போயிடும் 7 நாள் சிலவில் கொஞ்சம் கூடயும் கிடக்கும் நிற்கிறேன் பார்ப்போம் அன்றைக்கு இன்னும் ஒரு காசு அனுப்பாமல் அது அப்புறம் அனுப்பி போட்டான் எந்த பக்கம் நேரானே அழகா சும்மா செக் பண்ணி பார்க்குற உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது சரியாக நோட் பண்ணிக்கிற இடங்கள் ஏன்னா தெரியும் பல பக்கம் உண்டு இப்படிதான் எங்களை படிப்பிச்ச வாத்தியரால் பிள்ளையா சொல்லி போட்டு சொல்லு வராள் சும்மா விட்டு பார்த்து நான் சாயிட்டாலே இல்லை அலர்டாக தான் இருக்கீரண்டு வர ஓ ஆள் பிள்ளையா சொல்லி போட்டு சொல்லுமா இல்லை அலர்ட்டாக தான் இருக்கிறண்டு தபார் குளத்து வீதியெல்லாம் கலந்து போனோம் தான் கிடக்கு இது அப்படியே முடிகிற ரோட்டா வேலை பக்கம் போனால் சரி தானே இப்போ கேட்பா நீங்களா கோல் அடிச்சாண்டு ஏன்னா கோல் வந்த அப்புறம் போகிறோமே இல்லை பிறகு நீ சொல்லித்தரணுமா எனக்கு யாருக்கு தெரியும்ன்றது கேட்கட்டான் அப்படி கேட்டா சாந்தினி ஆக்கள் இந்த காரை கொண்டு ஓட்டினா அதுக்கு மொயில் மாற்றணும் இதுக்கு ஒரு கோயில் மாற்றி போட்டு கொடுக்கணும் சரியில்லை ஜனவரி பிறந்து மழையாத்தான் நடக்கும் நம்ம சாகக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல ஜீவன்கள் நேரத்தோடு செத்து போயிருங்கட்டாப்பா சில இடங்களில் வந்து சாவணும்னு நினைக்கிற மீன்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தால் உத்தரிக்கிறா செங்கரிக்கிறா நைஸா ரெட்டி காட்டுக்கா இல்லை அவளோட முயற்சியை காட்டு அவள் வந்து ஒவ்வொருத்தர ஓடி வந்துருப்பாளா கண்டுட்டா இவன் அடிச்சு சாத்துறான் கதவை பைத்தியாரன் மாதிரி கண்டுட்டு சிரிப்பொண்டு வருது அவள் கண்டுட்டா அது பார்க்க போது அடிக்கிற சத்தத்தை கதவை இப்போ நீ வந்து மெல்ல அவதி போடுவாங்க சரியா கேட்கக்கூடாது அவன் அடி அடிச்சு சாத்தான் வணக்கம் வணக்கம் என்னது என்ன யார் சிங்களதாச்சோ எப்போ என்னண்டு 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 கேட்டு டைலாக் சும்மா வாய்க்கிறீங்கன்ற தமிழ் இல்லை சிங்களத்தா என்ன சொன்னீங்க என்னன்னு சொன்னீங்க சிங்களம் தெரியாண்டு தமிழால் சைக்கிளுக்கு என்ன இது போட்டுட்டியோ ரிம்முகள் கம்பிகள் மாற்றப்பட்டு கிடக்கேன் ரிம் அப்படியானே மாற்றுவோம் ரிம் பாதி மாற்றிடா இங்கேப்பா ஆளுண்டு வணக்கம் அம்மா அம்மா காய்க்கிறவளாங்க எத்தனை வயசு அம்மாவுக்கு 83 சதம் அடிப்பாவோ ஆ சும்மா ஓரளவுக்கு அடிப்பா நெருக்குவா ஒரு 85-90 நெருக்குவா உங்களுக்கு சதம் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லாட்டி சதம் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சதம் மட்டும் எடுத்து சொல்லுங்க அப்புறம் தெரியாண்டு விட்டியடா இப்போ ஓமண்டி போட்டு
சதமண்டா 100 அக்கா 100. ஓ 100 வயசு மட்டும் அம்மா இருக்கணுமெண்டு ஆசைப்படுறீங்களோ? நல்லம்மா நல்ல பிள்ளை. அம்மா ஒரு தடவை அம்மா வந்துட்டு இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் என்னென்னா சில பேர் நினைக்கிறாண்டுக்குள்ள உண்மையாக சரியான பிள்ளைகள் அப்படி நினைக்காதுல்லக்கா. அதில் இன்னும் ஒன்று இருக்குல்லோ, தர்மம் ஒன்று இருக்குது. என்னென்னா உண்மையிலே நாங்கள் ஒரு ஆளை சரியாக நேசிக்கக்குள்ள அந்த ஆளுங்கிட்ட கண்ணுக்கு முன்னாலேருந்து கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்கல. கஷ்டமண்டைக்குள்ளே இப்போ அம்மாவை கூட ஓகேன்னு சொல்லலாம். நாங்கள் சில பேர் என்ன சொல்கிற மூச்சு விடவே கஷ்டப்படுறது, என்ன சொல்கிறது, நடந்து வெளியில் தெரியலன்னு ஒரு கவலை தான். ஸோ சம்திங் அந்த மாதிரி வரும்போது அப்படி வாழ்கிறத விட இப்போ பெத்த பிள்ளைய கதைக்க மாட்டாத பிள்ளைகள் இருக்குது, அதை பார்க்க எவ்வளோ ஒரு காரணம் வீட்டில். ஸோ அந்த மாதிரியான சில விடயங்களை அனுபவிக்கிறத விட அவங்கள இல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆகி அவங்க சொல்லுவாங்களே தவிர உண்மையிலே சரியான பிள்ளைகள் அப்படி ஒரு சொல்ல மாட்டேன். சரிதானே? அப்போ யார் ஆளும் கூட அந்த நம்பரை கொண்டு நாங்கள் வெரைட்டி நாட்டு நம்பர் தெரியுமா? அவர்கிட்ட நம்பர் தான் அந்த நம்பர். எது? அப்போ நீங்கள் தைரியமாக கேட்டுக்கலாமே கவிதா சொண்டு. சிவரையேன் அப்படி கதைப்பேன் வேண்டாம். ஏன் கேட்டுக்கலாம் தானே கவிதா சாமி? என்ன இன்றைக்கு பீட்ரூட் கறி எங்காச்சிங்க மதியம்? இல்லையே. ஏன் என்ன கறியாச்சிங்க இன்றைக்கு? லீக்ஸ் வரையும் பருப்பும். லீக்ஸ் வரைக்கும் பருப்புக்கு முந்த கதை வரப்படாது. பீட்ரூட் சாப்பிட்டா நம்மளால சின்ன குழப்பம் கொண்டு வேறு மலைக்கு. நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களோட நம்பர் சேவலிடம் தானே. ஓ இங்கிலீஷ் வாசிக்க தெரியா? பேர் கிடாக்கு இங்கிலீஷில் கவிதா. இங்கிலீஷ்லையாடா? யார் சேவனி தந்தது? தம்பி அக்காட மகன் பேர. அதான் சரி. அப்போ என்னென்று தெரியும்? ஒரு ஆண்டு தெரியும். என்னென்று தெரியும். சில பல பேர் சும்மா பகடிக்கு தான் கதைக்கிறீங்க தெரியாண்டு. நான் வேலைக்குள்ள என்ன செஞ்சோன்னு தேங்காய் சொன்னீங்களா? இல்லை, இந்த கதியால் வெட்டினெல்லாம் கஞ்சல் எல்லாம் அள்ளிக்கொண்டு வெளியில் போட்டுக்கொண்டு. அதுதான் நீங்கள் தேங்காய் உரிச்சண்ட கஞ்சல் நிறைய பழம் முழுக்க இருந்த பள்ளி. சரி, அப்போ கொஞ்சம் நான் வெளியில் இருந்து கேட்பேம்மா. கொஞ்சம் இருட்டுக்கா நீங்கள் நிற்கிறீங்க, எனக்கு பெருசாக தெரியுது. இல்லை உண்டு பா ஜா மலையா அந்த தம்பி அந்த உடஞ்ச கதிரையை எடுத்துரும் என்ன இருக்கும். அதை நான் கொண்டு பின்னுக்கு வச்சிருக்கலாம். அப்போ அக்கா இப்போ இந்த சைக்கிள் உங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்குதா? ஆமாம். எவ்வளோ முடிஞ்சு சைக்கிளுக்கு? சைக்கிளுக்கு சும்மா ஒரு 4500 5000. இல்லை 6500. ஏன் கூடையும் மாற்றி கூலி காசு எடுத்து. ஓ ரிம்முக்கு என்ன 6500 வராது? ஓ கூலிகள் ஐயா கூட 800 ரூபா. ஓ ரிம் 3750. ரிம்மும் கம்பியுமோ ரிம் மட்டுமோ? இப்படியே சேர்த்தாடி தரேன். செட்டா? அதுதானே. சீட்டில் சீட் கவர் சீட்டு வாங்கினா போகலாம். சீட்டுலாம் அது அவ்வளோ தெரிஞ்சுவா. எதோட கூடையும் ஜாயின் கம்பியும் கூட வேணா அது வரந்தாடா கூடையும் ஜாயின் கம்பியும் பண்ணி அக்கா. நான் கொஞ்சம் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும். அதான் அந்த உடஞ்ச கதிரை ஆண்டைக்கு எடுத்த மாதிரி அந்த எடுத்துட்டு அது அது அந்த பிரச்சனை உங்களை விளங்கல. நல்ல கதிரை மற்ற கதிரை எடுத்துட்டு வரேன். ஆயிட்டே மற்ற கதிரை எடுத்துட்டு வரேன். ஆத்தி எட்டு இல்லைங்க அவனுக்கு கொடு. நீ இந்த காரு அவன் இருக்கட்டும், நீ இதில் இரு. இப்போ கேட்போம். இல்ல கொண்டு வரேன் நான் கதிரை கொண்டு வரேன். ஃபோன் கதையில் எடுக்கிறேன் கதிரை. இல்லை இல்லை ஜோக்கேனண்டா, எல்லாத்தையும் விட்டாச்சுண்டா. அப்போ முதல் வச்சுருந்தா நீ ஒத்துக்கொள்றியா? முதல் இருந்தான்ற ஒத்துக்கொள்றியா? நான் தமிழில் கதையில் கவனமாக இருக்கேன் தம்பி. அக்கா நான் உங்களை மேலே காய்ச்சி காட்டுட்டேன். உடஞ்சாரு இருக்காங்க உள்ளுக்கு வாங்க. அப்படி உங்களுக்கு பாருங்க அதை எடுத்துட்டு அக்கா உங்களோட ஒரு மாதிரி இல்லையா? உடஞ்சாரியில் இருக்காங்க உள்ளுக்கு வாங்க ப்ளீஸ். அது மாதிரி திரும்ப வேற உள்ள அந்த நீங்கள் அதங்களை கவிதாசன நம்பர்ல என்ன தெரியும் வீட்டு எடுக்கிறீங்களா மாறிக்கறி எடுத்தார தெரியான்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட உங்களை குரல் மாதிரி. ஓ என்ன நீங்க எந்த குரல் மாதிரி? எல்லா மாதிரி கதை நான் கதைக்க மாட்டேன். உங்களை மாதிரி கதைக்க மாட்டேன். கதைக்கிறீங்க இல்ல உங்களை மாதிரி கதைக்க மாட்டேன். என்ன மாதிரி குரலாலே கதைக்க மாட்டேன். குரல் மாத்தி கதைக்க மாட்டேன். நீங்க எல்லாம் கதைப்பீங்க. ஏன் கதைக்க மாட்டீங்க? அப்புறம் என்ன மாதிரி அந்த வீடியோட அப்புறம் என்ன மாதிரி யாரும் பார்த்தவையோ கூட வீடியோக்கள்? பார்த்தவையாமன்னு சொல்லிச்சு. போட்டா பாப்பின்னு தானே பார்த்து என்ன சொன்னவே? உங்களுக்கு உதவி செய்வினம்னு சொல்லிச்சு. என்ன சொன்னவே? ஆக்கள் நாங்கள் தந்தையில் கொஞ்சம் பேண்டு பண்ணல. வேறு ஆக்கள் நாங்கள் தந்தையிலே கொஞ்சம் பேண்டி கொண்டு போகணும். எவ்வளோ அடகு? இல்லை காசு. ஏன் கடன் கொடுத்துட்டேன். எவ்வளோ கடன்? 10,000 கடன். நீங்கள் 10,000 கடன் சொன்னீங்க. இல்லை அப்போ 27,000 கடன் நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன் சொல்லல? சொல்லக்கூடாது வீட்டை அப்படி நீங்கள் உதவி செய்ய வந்துட்டு கடன் நிற்கணும். யார் கடன் கொடுக்குறப்ப? எது
இல்லை அது நான் அம்மாவுக்கு தான் மாறினேன் டாக்டர் வீட்டை வந்து ஒரு 10,000 இப்போ 27,000 கடன் வந்து எனக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ நானும் கூட தேவையான காசு நான் தந்தேன் நான் இப்போ நீங்கள் வந்து கடனை சொல்லல ஆனால் நாங்கள் காசு வந்துட்டோம்னு சொன்னோம் நான் இப்போ வந்து கேட்கக்குள்ள நீங்கள் கடன் கொடுத்து வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நான் வந்து கேட்பேன் ஏன் நீங்கள் அந்த சொல்லலை என்ன சொல்லக்கூடாது அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும் போல கடனோட இருந்து எங்களை பார்த்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க நான் இல்லை நீங்கள் கொஞ்சம் தந்தாலும் நான் சமாளித்து செய்திருப்பேன் அதான் சொன்னேன் காணுமெண்டு எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க நல்ல கட்டிக்காரியாக நீங்கள் பரிஞ்சாலும் தந்துட்டு போனாலும் நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் சொல்லி தரையில நான் அம்மாக்கள் சொல்லி நீ கடன் சொல்லியிருக்கலாம் தானே நான் என்ன சொல்லக்கூடாது அப்படி பாருங்க நீங்கள் அவைய கேட்டுக்கலாம் வேண்டி கடன் சொல்லாமலே அந்தபடி நல்லா தான் தந்துட்டு போனேன் அப்புறம் கடன் சொல்லுவான் முக்கியமான கடனை கொடுத்துட்டு நான் சமாளிச்சு இருப்பேன் நீங்கள் குறைய தந்தேன் முக்கியமான கடன் முக்கியம் இல்லா கடனே என்ன கண்டுபிடிக்கிறேன் கேட்க மாட்டேன் எனக்கு இருக்கிற கடன் எல்லாமே முக்கியமான கடன் சொல்லுவோம் இல்லை என்ன இல்லை இல்லை 5,500 வேணின ஒரு ஆள்கிட்ட கேட்காயிரம் 10,000 வேணின அம்மாவுக்கு டாக்டர் வீட்டு வந்தான் செய்த வைத்தியம் அதுக்கு கேட்கவே இல்லை ஒரு கோயில் ஐயாட்ட வேணினா கேட்கவே இல்லை கோயில் ஐயாட இனி போங்க இந்த வீடியோ போட்டா போல இல்லை இப்போ சொன்னவன் நான் கொடுக்க எல்லா இடம் கேட்டு தான் சரி வேற இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னேன் உங்கள்கிட்ட கிருஷ்ணா வந்தாதோ நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் வீடியோ என்று சொன்னது கோயில் ஐயாண்டேக்குள்ள கிருஷ்ணா தெரிஞ்சுக்கிறேன் அம்மா தான் ஐயாவை கேட்காமலே தருவா கோயில் ஆகண்டேக்குள்ள கிருஷ்ணா தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் பார்க்குறவையா எங்கள் கோயில்லையா இல்லாட்டி போன்லையா போன்லையா நீங்கள் எந்த கிருஷ்ணா சொல்கிறீங்க உங்களை தான் சொன்னேன் அவன் உங்களை தான் சொன்னேன் அண்ணே தான் சொன்னேன் சரி அப்போ ஓகேக்கா நாங்கள் வந்த விஷயத்துக்கு வருவோம் சரியா இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ போட்டதானே அப்போ வீடியோ போடுற வந்து என்னத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கான மேலதிகமான உதவிகள் வந்துட்டு தேவையான பட்சத்தில் அது சம்மந்தமாக காய்ச்சி கேட்குறது ரைட் இந்த அக்காவுக்கு இந்த அம்மாவுக்கு இவ்வளோ ஹெல்ப் வந்துட்டு மேலதிகமாக தேவைப்படுது யாரும் நீங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து முதலாவது வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு யாரோ ஒரு ஆள் அனுப்பின காசை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு தருவோம் தரைக்குள்ள காலத்துக்குமே அது வந்துட்டு ஒரு ஆதாரமாக இருக்கணும் வந்து என்ன அவர் தந்தால் நாங்கள் உங்கள்ட்ட ஒப்படைச்சோம் அண்ட் வந்துட்டு அவங்க பார்த்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க வந்து அவங்க 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க ரைட் ஓகே இது வந்து நான் செஞ்ச உதவி நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்யுங்க அப்படின்ற 2-3 மெயினான நோக்கங்களை வச்சு நாங்கள் அந்த வீடியோ போடுறது அப்போ போட்டால் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு 2-3 பேர் வந்து கதைச்சாங்க சந்தோஷம் உண்மையிலே அந்த மெரிசுவில் அக்கா அந்த வீடியோ பார்த்தது அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குது அவன்ட அந்த பழக்கங்கள் பண்புகள் அவன் அந்த கதை பேச்சுகள் அந்த கொஞ்சம் கொடுத்தாலும் போதுமன்ற ஒரு மனப்பான்மை மற்ற வந்து என்ன சொல்கிறது பெருமளவில் ஒன்று மாசப்படாத தன்மை அதுகள் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்போ அந்த அக்கா வந்து ஆச்சு மேலேயும் உதவி கேட்டாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கதைச்சிருந்தாங்க கதைச்சா அதில் வந்து உங்களோட ஊரை சேர்ந்த ஒரு ஆளும் வந்து கதைச்சிருந்தேன் தம்பி அந்த இதாங்கடா டைரி எல்லாட்டி பவர் பேங்க் வேணும் ஐயா இருந்தால் தான் டைரியை எடுத்துனா பவர் பேங்க் எடுத்துனா அதில் சார்ஜ் கிடையவா நினைக்கிறேன் கிடாக்க அப்போ வந்து கதைச்சி போட்டு இப்போ நீங்கள் என்ன உதவி எங்களை கேட்டீங்க நீங்கள் அண்டையான் குணம் இன்னும் கொஞ்சம் கிடாக்க ஏன்னா நான் அண்டை சொன்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அங்கே இருக்க சொல்லி வேலைக்கிட்ட அவர் போட்டார் போன அப்புறம் விட்டு விரைக்க வரதால போகிற பாதையால் வரையே இல்லை அது அங்கே இடிக்கும் இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணி சொல்லி தான் மறந்து போனது இப்போ வந்துட்டீங்க இடையில வந்தாலும் நாங்கள் அவசியம் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை கட்டாயம் பார்க்க வேண்டிய பிரச்சனை நீங்கள் சொல்லியிருந்தா அந்த மருந்து கொண்டு இப்போ வந்து இது வந்து அந்த திருநூறு மேகி ஒன்று விடாக்கு அதை வந்து சுடு தண்ணியில் போட்டுவிட்டு பிடிக்காத விவரம்பயத்தில் குடித்தா சரியாக ஒரு கிழமையை செஞ்சால் காணும் கருநாளயத்தை அது பக்க விளைவுகள் ஒன்றும் இல்லாத ஆயுர்வேதம் இருந்தது கொண்டு வந்து தான் ஊசி போட்டு மருந்து எடுத்துறேன் இந்த குதி நோவுக்கு நடக்க எல்லாமே எனக்கு குதி நோவுக்கு எல்லாமே இருந்தேன் ஒன்று இப்படி ஆவரேஜில் தெரியும் மருந்து குதி நோண்டு என்ன நடக்க குதி நோ நடக்க இல்லாமல் இப்போ 4-5 நாள் 2 ஊசியோட தான் நடக்கிறேன் எங்கள் காலையில் ஊசி முந்த நாளும் போட்டு இன்றைக்கும் போட்டது இனி புதன்கிழமை ஒரு 5 ஊசி போடணும்னு சொன்னேன் ஊசி போட்டதா மருந்து தான் அந்த ஊசி போட்டது ப்ரைவேட்ருக்கு அப்போ வந்து இப்போ என்னெண்டா இப்போ ஒரு அண்ணா ஒரு அக்கா வச்சவர் வந்து உங்களுக்கு சைக்கிள் ஒன்று புதுசாக எடுத்துக்க சொல்லி இப்போ நான் வந்து சொன்னேன் நல்ல விஷயம் அவாவுக்கு வந்து புதுசாக எடுத்துக்க தப்பு இல்லை ஆனால் நான் வந்து அவாவுக்கு சைக்கிளை திருத்த சொல்லி காசு கொடுத்துட்டு வந்தேன் மேபி அவள் திருத்தி இருந்தா அவள் அதை கைவிட மாட்டான் ஏன்னா இவ்வளோ காலம் வந்து அவாவுக்கு கை கொடுத்தாது தானே
புதுசாக்கணுன்னா பழசை மறக்கக்கூடாது. அண்ட் வந்துட்டு இப்போ அதை திருத்திட்டாண்டா அதை ஓடக்கூடிய கண்டிஷனில் இருந்தால் எங்களுக்கு புதுசு எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படின்னு மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்கேஸ் வந்து அவங்க அந்த சைக்கிளை திருத்தாமல் வச்சுருந்தா நான் வந்து ஒரு புதுசாக வாங்கி கொடுக்குறேன், இல்லாட்டி அவங்கள கேட்டுட்டு ஏதாவது செய்யும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன முடியும், உங்களுக்கு புது சைக்கிள் வேணுமா இல்லாட்டி இது ஓகே? இல்லை இது காணும் தானே, இது காணுமே. ஓகே, என்ன புது சைக்கிள் எடுத்தால் 2 ஓடி இல்லை, 1 தான் உள்ள ஒரு நேரம் என்ன. அப்போ இது அது வேணாம், புதுசு வேண்டாம். ரைட், ஓகே. மற்ற வந்து உங்களுக்கான மாதாந்த உதவியாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களோட உழைப்போட ஒரு 5000 10,000 வந்தாலும் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சரி தானே? அப்போ ஓகே. அப்போ உங்களுக்கான ஒரு மாதாந்த உதவி வந்து உங்களோட மிருசுவிலை சேர்ந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து நோர்வேல இருக்கிறேன், சரிதானே? அமிர்தலிங்கம் ஜீவன் தெரியுமோ? அமிர்தலிங்கம் ஜீவன் தெரியல. முந்திங்க அந்த தேங்காயில் ஏற்றி பறிச்சு தெரியுமா? லே மாஸ்டரில் தேங்காயில் ஏற்றி பறிச்சு வர முந்தி ஒரு வாரம் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு அப்படி. தெரியுமா ஜீவன் என்று? தெரியா? ஆள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, காந்தி தாத்தா பார்க்குமா போல ஆளை பார்த்து. இப்போ அப்படி, ஆனால் அந்த நேரம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருப்பேன். தெரியல, யாரையும் கேட்டால் தான் தெரியுமே, எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி கேட்போமா இருக்கா? யாரை கேட்குறப்பா? அதான் நம்பளும். அப்போ அமிர்தலிங்கம் ஜீவனாண்டு அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், அவர் வந்து 5000 படி வந்து தான் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார், சார் தானே? 5000 படி ஒரு வருஷத்துக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ காணுமோ அது 5000 படி? உங்களுக்கு நிலம்பரி காசு 5000 2500 2500 மாறேன் கொஞ்சம் மட்டும் தான். மற்ற நீங்கள் உழைக்கிறா சரி. மற்ற என்னன்னு காசு இருந்தாலும் உங்களோட மனசு கொஞ்சம் கூட தான் தரணும். அப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அவர்கிட்ட அந்த 5000 காணாதில்லோ. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அவர் லண்டனில் இருக்கிறார், சார் தானே? இப்போ என்ன விஷயம்ண்டாக்கா, இப்போ இப்படித்தான் நடக்க போகுது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உதவி கேட்குறாங்கிற நம்பரை வந்துட்டு டிரெக்டாக கொடுங்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்வீங்க, உங்களுக்கான மாதாந்த உதவிக்கு இப்போ ஒரு 10 பேர் ஃபோன் பண்ண போயிடும். முதலாவது ஆள்கிட்ட நீங்கள் வேண்டினா நீங்கள் 2வது ஆள்கிட்ட ஃபோன் பண்ணக்குள்ளே வந்து அவருக்கு நீங்கள் சொல்ல போகிறேன்னு எனக்கு அப்போ கிடைச்சிட்டு உதவி வேணாம். இதுவே நீங்கள் ஒரு கொஞ்சம் பிள்ளையானால என்ன செய்வீங்க, இவர் இருக்கிறது நோர்வேல, அவர் இருக்கிறது கனடாவில். அப்போ வந்து இவர்கிட்ட வாங்குற அவர் தெரியாது 2 வாட்டி என்ன சொல்லுவீங்க, இல்லை அப்போ நான் கிடைக்கல, நீங்கள் அனுப்புறேன்னா அனுப்புங்கன்னு சொல்லி. அதே ஒரு விதத்தில் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அது காலம் எடுக்கும், தெரிகிற நேரம் வேறு என்ன மாதிரி இருப்போம் தெரியாது, சரி தானே? இப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இடையில நின்று அப்படியான சில விஷயங்களை தடுக்கணும்னு செய்யப்படுறது. அப்போ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜீவன் நான் என்ன நினச்சிருப்பார், தான் அனுப்ப போகிற இந்த 5000 தான் அக்காக போய் சேர போகிறது. அதே மாதிரி இந்த அண்ணா, அதாவது வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட மகள் ஜெஸ்லின்னு சொல்லி பிள்ளையிட 10வது பர்த்டே, சரி தானே? 10 வயசு பிள்ளை போன மாதம் 25ஆம் தேதி வந்து பிறந்தவா. போன மாதம் 25ஆம் தேதி பிறக்கையில் இந்த டேட்டை சொல்கிறேன், சரி தானே? போன மாதம் 25 பிறந்தா 10 வயசு வரா இல்லை? ஓகே. அப்போ 10 வயசு பிள்ளை வந்து தான் காசு சேர்த்து அனுப்பியிருக்கா ஹெல்ப்புக்கு, ஏன்னா அப்போ அதை நாங்கள் வரவேற்கணும். ஜஸ்லின்னு சொல்லி பிள்ளைக்கு வந்து நாங்கள் லேட் விஷஸ் தானே பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அப்போ பிள்ளையோட ஆசைப்படி வந்துட்டு அவங்களோட அப்பா டிசைட் பண்ணி சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு மாதாந்த உதவியை நாங்கள் ஒரு 10,000 படி தாரம் அப்படின்னு சொல்லி, சரி தானே? அப்போ ஜீவன் நான் நினச்சது வந்து தான் அனுப்புகிற 5000 மட்டும்தான். அதே மாதிரி இவர் நினச்சது வந்து தான் அனுப்புகிற 10,000 மட்டும்தான் உண்டு. அப்போ ஜீவன் நான் 5000 ஒப்படைக்குள்ள இவர் அனுப்பின 10,000 வந்து அதிகமாக இருக்கிறோடைய அவங்களுக்கு அந்த 10,000 தந்தோடு இந்த 5000 உதவியை நான் என்ன செய்யலாம், வேறு ஒரு ஆளை கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், இந்த 10,000 5000 தந்தால் வந்து உங்களோட அந்த ஒரு மனசுக்கு அது வந்துட்டு உண்மையிலே ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு இதாகத்தான் சன்மானமாக தான் இருக்குது, சரி தானே? அப்போ அவங்களுக்கு தெரியும், அவங்க யார் நம்பி காசு அனுப்புகிற எங்களை நம்பித்தான். அப்போ நாங்கள் வந்து சரியான முடிவுகள் எடுப்போம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் வந்து. அப்போ நான் என்ன யோசித்தேன்னு சொன்னால், ஓகே ஜீவன் அண்ணா வந்து உங்களோட ஊரை சேர்ந்த ஒரு ஆளை அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதில் சந்தோஷப்படுறேன். 5000 தானே, ரைட்? அதை உங்களுக்கு தர்றதால அவர் வந்து கோவிக்க போகிறது இல்லை, ரைட்? அப்போ அவர்கிட்ட 5000 நான் வந்து உங்களுக்கு தருவோம். அதே நேரம் இந்த பிள்ளை அனுப்பின ஜஸ்லின் அனுப்பின 10,000 நான் வந்து உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருந்தேன். இப்போ 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலாளி வந்து ஜஸ்லின் வந்து 10 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு, சரி தானே? அதே மாதிரி ஜீவன் நான் வந்துட்டு 12 மாதத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கார். அப்போ உங்களுக்கு மந்த்லி வந்து 15,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரி தானே? மந்த்லி 15,000 கிடைக்கும். இவ்வளோ காலமும் நீங்கள் வந்து சமாளித்து கொண்டு வந்தீங்க தானே? ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள்
இந்த 15,000 அப்படியே நீங்கள் விட்டு ஒரு சேமிப்பாகவும் கொண்டு வரலாம். இனியில் என்ற அவசரங்கள் வரும்போது எடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வந்தால் யாரும் உதவி செய்ய போகிறது இல்லை. சரிதானே? அப்போ அதாவது உங்களோட இதுக்கு நீங்கள் தான் இதை பார்த்துக்கொள்ளும். சரி, அப்போ வந்து நீங்கள் அந்த 15,000 விடலாம். அல்லாடி மாப்பணிகள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுத்து அல்லாடி அம்மாட தேவைகளுக்கு சைக்கிளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அப்படியான விஷயங்களுக்கு எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் 5,000 10,000 அவங்களுக்கு காணாது. மற்றது அக்கா வந்துட்டு வேலைக்கு போகிறது இங்கேருந்து சாவச்சேரிக்கு வந்துட்டு 800 வேலைக்கு போகிறா. அதில் 200 பஸ்ஸுக்கு போனால் 600 வந்துட்டு சரியாக கஷ்டப்படுற அக்கா உண்மையிலே வந்து ஒரு பயங்கர முயற்சியுடைய ஒரு ஆள். அப்போ அவங்களோட முயற்சிக்கான சன்மானம் வந்து இவ்வளோ காலம் வந்துட்டு கிடைக்கலேன்னு. அப்போ நாங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் கிடைக்க பண்ணணும். அதுக்காண்டி இப்போ நாங்கள் பொறாமப்பட்டு இப்போ வாங்க இப்போ நானும் வந்துட்டு பொறாமப்படுறேன் இல்லை, நானுமே யோசிப்பேன். இப்போ இன்னும் ஒரு 4 பேர் உங்களுக்கு மாத உதவி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்றக்குள்ள நான் அதை கண்டிப்பாக கட் பண்ணுவேன். 15,000 உங்களுக்கு போதுமானது. ஆனால் இது இப்போ அங்கே 2 பேரும் சொன்னதால நான் அதை ஓகே என்ன அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்கிறேன். சரிதானே? ரைட், கொண்டு வந்திருந்தால் இப்போ நாங்கள் வந்துட்டு அதை உங்களுக்கு தருவோம். சரிதானே? அதே நேரம் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஆண்டே தந்த காசில் எவ்வளோ மிச்சம் இருக்குதா? இல்லை, ஒன்றுமே இல்லை. 1000 ரூபா நேற்று தான் முடிஞ்சு. எப்படிங்க அப்போ இருக்கா? என்னண்டு 1000 ரூபா இருந்து நேற்று தான் எடுத்தேன். 1000 ரூபா வந்து நேற்று தான் எடுத்தீங்களோ? வேறு நாங்கள் 2 பேரும் ஒன்று வந்தது இல்லை, கணக்காக வந்த சம்பளத்தோட. ரைட், ஓகே. வேலையை போனீங்க நானே. என்ன வேலை செய்கிறீங்க? அது க்ளீன் பண்ணுற வேலை. கிளீனிங்க? எந்த பேங்க்ல? செங்கடையில் லீசிங் கம்பெனி. 800 சம்பளமே. சரி, ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கு எத்தனாம் தேதி? 11. ரைட், 11/1/2025 ஏன்னா உங்களுக்கு வார 11/1/2025 10 மாதத்துக்கு பார்ப்பேன். அங்கே 2 மாதம் வரைக்கும் காசு இருக்குது. அக்னி அவனை காட்டு இனி மழைப்பா போன் கையில் தானே. இப்போ இந்த 1ஆம் மாதம் வந்து கொடுக்க தொடங்குறோம். இல்லை, வார 2ஆம் மாதம் 11ஆம் தேதி கொடுக்க தொடங்கினா 10 மாதத்துக்கு கொடுத்தா இப்போ முடியும் காசு. 10 மாதத்துக்கு கொடுத்தா எத்தனை மாதம் முடியும்டா? எத்தனை மாதம் முடியும் காசு கொடுத்து? வார மாதம் 11ஆம் தேதியிலேருந்து கொடுக்கட்டா 10 மாதம் கொடுத்தா இப்போ முடியும். ஓ 10 மாதம் கொடுக்கணும். 12 முடியும். இல்லை, 2ஆம் மாதம் 10 மாதம்னா 12 மாதம் இல்லை, 2 மாதம் வார மாதம் தான் கொடுக்க போகிறோம். என்ன? ஓ 2 10 எத்தனைடா? 12 இல்லை. அப்பாக்கா மாத கணக்கு வேணாம். வார 11லேருந்து நாங்கள் உங்களுக்கு உங்களோட பிஎஸ்சி அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா? கொண்டு வாங்க அப்பாக்கா. எத்தனை நம்பர் இருக்கு அக்கௌண்ட் நம்பர்? எத்தனை நம்பர் இருக்கு அக்கௌண்ட் நம்பர்? உண்டோ? ஒரு புத்தகம் தான் இருக்கு. பயந்து நண்பாங்க டக்குன்னு வாங்க. உங்களோடையும் சிரிச்சியல ஒரு நம்பர் அங்கடக்க வாண்ட புத்தகத்தில் அக்கௌண்ட். அம்மா ஆனாலும் நல்ல பாடியானால்தான் பாடியான இந்த என்ன சொல்கிறது எங்களோட அனுபவம் மாதிரின்னு சொல்லலாம். வெள்ளாந்தி மனசு. அக்கா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உண்டு? 9 நம்பர் இருக்கிற. 9 நம்பர் 9 நான் கொண்டு வந்தால் காணும். சரியா? எனக்கு ஒரு நம்பர் எனக்கு ஒரு நம்பர் இருந்தால் காணுமாக்கா. இது 9 பாருங்க, பேரை பாருங்க. ஆட்டோ இருக்கிறீங்க. பேர் வந்து எங்கடக்கு அரியமல்ல. அதான் நீங்கள் அது என்ன பேர்? அந்த அர்த்தம் என்ன பேர்? என்ன ஓதுறியா? அதை வச்சுட்டேன். அரியமலரன். சரி, உங்களுக்கு 11 சரிதானே? 11ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 15க்குள்ளே 15 டூ மச் தான் சும்மா சொல்கிறேன். வந்து 11லேருந்து 15க்குள்ளே நீங்கள் இந்த காசு விராட்டி அந்த வெள்ளை உங்களை வெரைட்டின்னு சொன்ன ஃபோன் நம்பர் அதுக்கு ஒரு அடிங்க. சரிதானே? அடித்து கேளுங்க. மே மாத்தியா மே சல்லியா அவனே முகத்தை கராண்டிக்கிறா. சரியா? என்னென்னு கேட்பீங்க? சிங்களதான் தமிழால் கேட்க இல்லை, நான் சொல்லி அதை கேளுங்க. சரி, நான் மறந்துடுவேன். இப்போ நான் வந்து கடைக்கு போய் தூள் வாங்கி கொண்டு வான்னு சொன்னால் என்ன கேட்பீங்க? கடையில் தமிழால் கேட்பேன். என்னென்னு கேட்பீங்க? நீங்கள் தூள் என்னண்டு கடைக்கு போய் தூள் வாங்கி கொண்டாங்கன்னு போய் என்னென்னு கேட்பீங்க? நீங்கள் சொன்னாலா? ஓ, அதுவும் கூட சொன்னான்னு போய் கேட்பேன். தூள் வாங்கி என்னென்னு கேட்பீங்க?
கிருஷ்ணா தம்பி தூள் வாங்கி வரட்டேன் சொன்னாண்டு அப்போ அதே மாதிரி நான் சொல்லி தரத போய் சரி நான் மறந்துடுவேன் எழுதி தந்தா பார்த்து சொல்லுவேன் நான் எழுதிட்டா தமிழால் எழுதி தந்தா அப்புறம் நான் சரியா தமிழ் எழுதித்தரேன் தமிழ் வாசிப்பியலோ ஓ அப்போ சரியா அப்போ நான் எழுதித்தரேன் தமிழில் எழுதித்தரேன் அந்த சிங்கள வார்த்தையை சரியோ பாப்போம் உங்களோட தமிழை செக் பண்ணுவோம் சரியோ அதை கழிக்க போகிறீங்களா அது பிரச்சனை இல்லை பாப்போம் வாசிங்க ஃபஸ்ட்டு வாசிங்க கண்ணாடி மேலே வாங்க என்னது கண்ணாடி ஐயோ தெரியாது தம்பி என்ன கண்ணாடி போட்டால் தான் தெரியும் என்னது இனி கண்ணாடி போட்டான் நான் கழிச்சு தந்துட்டு போங்க கண்ணாடி எப்போ போட்டு வந்து வாசிங்க படிக்கிறேன் ஏதோ மாறி எழுதிட்டீங்க போல இப்போ கதைச்சது போல இல்லை அதே தாடி நான் மாறி என்ன எழுதி தந்தோட்டு போட்டான் அந்த கீழடிக்கு தமிழால் சத்தமாக வாசிங்க சத்தமாக வாசிங்க மாத்தியா ஐயா மாத்தியா ஐயா சலரி அவனா சலரியில் சல்லி மெக்கத்தா மெக்கத்தாயில் முக்கத்தா கார் தந்தி உங்களோட எழுத்தே விலங்கில் அரணையில் கரன்னு தென் அப்படின்னா தமிழால் ரெண்டா நீங்கள் சொல்லுங்க அது மாத்தியா சல்லி ஆவன முக்கத்தை கரன்னு தென் கரண்ணா தென் இதை வந்து நீங்கள் ஒலிம்பி காலம் இருக்கா மதியம் இருக்கா பின்ன இருக்கா ஒரு நாளைக்கு 3 சொன்னீங்கன்னா 5 நாளே 2 வேளை பாடம் ஆயிடும் என்ன சொல்லுங்க வாசிங்க இருக்கா மாத்தியா ஓ சல்லி ஆவன தென் முக்கத்தை கரன்னு அதாவது சல்லி ஆவனே முக்கத்தை கரன்னு தென் சரியா அந்த சொல்லுக்கு சொல் இடவழி விட்டு வாசிக்கணும் சரி அப்போ தான் சரியாக வருமா ரைட் அப்போ உங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி அந்த நம்பருக்கு அடிக்கும் சரிதானே ரைட் இப்போ உங்கள்கிட்ட செலவுக்கு காசு இல்லை இருக்கு சம்பள காசு எடுத்துட்டேன் எவ்வளோ சம்பளம் 19,500 எடுக்கிறேன் நான் அது கிடக்கு அப்படியே அது சீட்டு காசு ஒரு 8,000 அப்படி போனால் மிச்சம் இருக்குது உண்மையிலேயே உங்களையும் என்ன சொல்கிறது செஞ்சு விட்டு கிடக்கு ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேனாக்கா வேறு யாரோ சொல்லிப்பா ஓம் தம்பி சொன்னால் தான் நேற்று தான் ஒரு 1000 ரூபா அந்த எடுத்தேன்னு சொல்லி மெயில் அந்த காசு முடிய தான் எடுத்தேன் நான் சம்பளம் சரி நல்ல விஷயம் அப்போ இதை நான் கேட்ட இந்த காரணம் என்னன்னு சொன்னால் அவன் நம்புறா தம்பி கேட்ட இந்த காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு மாதாந்த உதவி தரவரைக்குள்ளேயும் வந்து சில விஷயங்களை வந்து யோசிப்போம் தானே யோசிப்போம் பண்ணைக்குள்ள அப்படின்னு சொன்னால் சரிதானே இப்போ யோசிப்போம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காசு கிடக்குதா அவர்களிடம் கூறவும் மிருசுவில் வடக்கு பேங்கர் மணியத்தாரின் மனைவி ராசக்காவின் கடைசி தம்பி பரமேஸ்வரன் கொலண்டிலிருந்து அனுப்பியாக கூறுவோம் அவரு தெரியும் யாரு நீங்கள் இப்போ சொன்னாலும் தெரியும் யார் மணியத்தாரியா இல்லை பரமேஸ்வரன் வீட்டு பக்கத்தில் ஓ ராசக்காவின் கடைசி தம்பி பரமேஸ்வரன் தெரியும் எங்கே இருக்கிற இப்போ அது வெளிநாட்டிலே இது இப்போ வந்து போனவருங்க நீங்கள் சொல்கிறவர் வெளிநாட்டில் இல்லை இது கொலண்டில் இருக்குதா கொலண்டில் எந்த நாடு அப்படி எங்கேயோ தெரியாது இது கொலண்ட் வெளிநாடு இல்லையாக்கா அது வெளிநாடு இல்லையே இல்லை அவர் எங்கே இருக்கிறாரு வெளிநாட்டில் சொன்னேன் இல்லை அவர் கொலண்ட் இருக்குது நீங்கள் சும்மா என்னோட பகுதி அதைக்கிறீங்க கொலண்டா அங்கே எனக்கு தெரியாது அக்கா கொலண்ட் வெளிநாடு இல்லைக்கா எனக்கும் தெரியும் வெளிநாடுகள் தெரியும் வந்து இப்போ லண்டன் பிரான்ஸ் கனடா அமெரிக்கா சுவிஸ் ஜெர்மன் அப்படி இருக்குது இது வந்து கொலண்ட் வந்து வெளிநாடு இல்லை இங்கே ஒரு நம்பரோட ஹோல் வருது சுவிஸ்லேருந்து இது வந்து வெளிநாடு சுவிஸ் என்னைக்கோ வெளிநாடு கொலண்ட் வந்து வெளிநாடு சரி கவனமாக வச்சுக்கொள்ளுங்க கொலண்ட் வந்து வெளிநாடு இல்லை ஆனால் கொலண்டன்னு சொல்கிறது அவர் எங்கே இருக்கிறார் நீங்கள் சொல்கிறார் என்ன தெரியும் எங்கேருந்து இப்போ சொன்னீங்க வெளிநாட்டில் அவையால் யாரும் சொல்லிச்சுன்னா என்னண்டு வெளிநாட்டில் நீங்கள் யாரும் சொன்னால் சொல்லுங்க அவர் வெளிநாட்டில் இல்லை கொலண்டில் இருக்கார் பகடி அதைக்கிறீங்க என்ன டேய் அக்கினி சொல்கிறா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறா நீ எங்கே பக்கம் வெளிநாடு சுவிஸ் அமெரிக்கா இது இந்த 5வது இருப்பு நான் இன்னொரு சரியான ஆண்டு சொல்ல சொன்னால் என்ன கேட்க கொழும்பு கிட்ட கிடக்கான் கொலண்ட் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அவ்வளோத்துக்கு நீங்கள் என்ன முட்டாள் அப்படி இல்லை தானே புதுசாக கண்டுபிடி சீனா அதுக்குலாம் கிடக்காது கொலண்டிலான் இருக்கிறாக்கா அது வெளிநாடு இல்லை சரிங்க ரைட் அப்போ வந்து அவர் வந்து என்னென்னு சொன்னார்டா உங்களை பார்த்த உடனே
ஐயோ இது எங்கட ஒரு பிள்ளையில் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி டாக்கண்டு ஒரு அன்பளிப்பா அந்த பேசுகிறதாங்க கொடுக்க சொல்லி வந்து இதை அந்த பிள்ளையில கொடுத்துக்கொண்டு அவர் ஒரு கொஞ்சம் காசு அனுப்பிவிட்டு வாங்க தான் வெடிக்கும். சரியா இதுக்கால வாங்க. அப்போ அக்கா அப்போ நாங்கள் அதுகளை உங்களுக்கு தந்துட்டு போகிறோம். அப்போ இந்த காசுகளை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தர்றது நிமித்தம் தான் வந்து உங்களுக்கு மாதாந்த காசை நாங்கள் இன்றைக்கு தராமல் விடுறோம். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் இப்போ தேவையில்லை தானே. நியாயமாக என்ன சொல்கிறது, அந்த நேரம் நாங்கள் காமர்ஸ் படிக்கக்குள்ள வந்துட்டு எங்களை சொல்லுவாங்க அந்த கடன் அட்டையில் தீமைகளை எழுதுங்கன்னு சொன்னால் அது முதலாவது தீமை என்னன்னு சொன்னால் தேவையில்லாத நுகர்வை தூண்டும். அப்படின்னா எங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னா சில நேரம் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்ய பார்ப்போம். அதால் எதுவும் மழை இருக்குன்னு இல்லை. சரிதானே கணக்காக கண்ணுங்க போல இருங்க நானும் விளம்பி தந்துப்பேன் விழுந்து ஓடுங்க. விளங்க இல்லை விளங்குதாங்க. ரைட் ஒரு மெதட்டு 10 கண்ணி வைக்கிறேன். எவ்வளோ நடக்கு? 50. அப்போ 50 கிடக்கண்ணைக்குள்ளே இது வந்து புத்தகத்தை கொடுங்க பாட்டுன்னா இது வந்து யார் பரமேஸ்வரன் அனுப்பிடு வேற உங்களோட ஊராளுமே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? நன்றி சொல்லணும். அங்கே பார்த்து சொல்லணும், இங்கே இல்லை அவர் இருக்கிறான் நிற்க பரமேஸ்வரன் நன்றி. நல்ல ஆள் அப்படி நல்ல மனுஷன். எப்படி ஆள் எப்படி தோட்டம் அம்மா நடக்கலாம் அவர் வந்தா போறவா. நான் போயில்லை உங்க வந்த அவன் அக்கா விட்ட நான் போயில்லை அவன் அக்கா என்ன நினைக்கிறா. அப்போ அவர் அந்த அந்த பரமேஸ்வரன் காசை வந்து எங்களுக்கு வாங்கி அனுப்பின அந்த அம்மாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 284. அதே மாதிரி வந்துட்டு அம்மாவுக்கு மாதாந்த உதவி செய்ய போகிற ஜீவனாண்ட வாட்ஸ்அப் நம்பர் 434. அந்த ஜெஸ்லின் அப்பாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 582. சரியா? அப்போ ஓகே. அப்போ பரமேஸ்வரன் நன்றி சொல்லிட்டீங்க. சரிதானே? ரைட் ஓகே சந்தோஷம். அதே மாதிரி உங்களோட ஊரால் தான் ஜீவன் என்று சொல்லி அவருக்கு வந்துட்டு நாங்கள் இந்த இடங்களையெல்லாம் காட்டி கொண்டு வந்து வீடியோவில் அது நாங்கள் வரையக்குள்ளே அதில் இடையில ஒரு நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்தீங்களே சரிங்க. அப்போ நாங்கள் அந்த அவடத்துல காட்டையில் அந்த தென்னந்தோப்பு கிட்ட வரையக்குள்ள அவட அந்த கேமரா நேராக பிடிச்சபடியா மற்றபடி அவருக்கு அந்த இடங்களை பார்த்தா சந்தோஷம் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு என்னது சொல்கிறேன் என்ன. அப்போ இது வந்து ஜீவன் தந்தவர் உங்களுக்கு மாதாந்த உதவி வந்து 5000 தான் தந்தாலும் இந்த 10,000 ரூபா பிள்ளைய காண்ற அண்டைக்கு கொடுங்க கையில். சரிங்க? கையில் அப்படி சரி. அப்போ இது வந்து ஜீவன் அண்ணா வந்து அப்போ அவருக்கு என்ன சொல்கிறீங்க? ஜீவன் அண்ணாக்கு நன்றி. அதே மாதிரி அந்த 10 வயசு பிள்ளை ஒன்று உங்களுக்கு மாதம் 10,000 கொடுக்க சொல்லிக்கிட்டானே. இப்போ 10,000 மண்டைக்குள்ள அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை சொன்ன வந்து சைக்கிள் எடுத்து கொடுங்க மாமாண்டு. எப்படி சைக்கிள் எடுத்து கொடுங்க மாமான்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு இப்போ சைக்கிள் வேணாண்டிட்டீங்க. இப்போட உங்களுக்கு சைக்கிள் வேணும்னா நாளைக்கு உங்களுக்கு நான் புது சைக்கிள் தருவோம். தேவையா? இல்லை வேண்டாம். தேவைன்னா சொல்லுங்க ஓக்கா. என்ன பொறுத்தவரைக்குமே அதை வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா மழை காலம் தானே. அதுதான் அது இல்லாட்டி நீங்கள் ஒரு காய்க்கு அந்த காசை சேமிச்சு இந்த காசு இருக்குதானே திருத்தலாம். அதை விட புது சைக்கிள்ன்ற என்ன இதுக்கு நீங்கள் 2-3 மே மாதம் இது புது சைக்கிள் அந்த போக்கு வந்து பழுதாக போவாது. சரிதானே? ரைட். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த பிள்ளை சின்ன பிள்ளை எனக்கு இப்படி ஒரு உதவி செய்ய மிக நன்றி என்று தான் சொல்லலாம். பெரிய உதவி செஞ்சால் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி தான். எல்லாரும் சின்னால பெரிய எல்லாரும் நன்றி தான். சரி ஓகே. அப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு அதை விட்ட நன்றி. அதை விட்ட நன்றி. நாங்கள் தெரியல எல்லாரிடம் இப்படியெல்லாம் செய்து வீடியோ போட்டு வண்டி தாரதுக்கு உங்களுக்கு நன்றி. அவே எங்களுக்கு கொஞ்சம் தருவினம் அதில் குறையாண்டு இல்லை. ஒத்துக்கொள்றீங்களா அதை நீங்கள்? ஓமா அந்த விளக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது தரத்தானே வேணும் பாருங்க. நீங்கள் சும்மா இருக்கு தரையில இல்லை உண்மையாக தெரியல. உண்மையாக அந்த ஜீவன் அண்ணா ஒரு கொஞ்சம் அதில் இந்த சொச்சங்களை சொன்னவர் வேண்டாம் பெட்ரோல் கடுங்கன்னு சொல்லி அந்த அது ஒரு நல்ல மனுஷன். அதுக்கான இவே கூடாண்டு இல்லை வேலம் தங்கம் தான். ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். இல்லை இப்போ அனுப்பின 3 பேரில் அந்த ஜீவனாண்டு ஒரு சொச்சம் வந்து இப்போ நாங்கள் இதில் இந்த இடத்துல மறுதளிச்சு கதைக்க கூட அது ஒரு மனுஷன் செஞ்சதை. அப்போ அவர் வந்து சொன்னார் அதில் ஒரு சொச்சம் வந்த ஐயா அதை நீங்கள் வந்து உங்களோட பெட்ரோல் செலவுக்கு எடுங்கோ மற்றதை வந்து நான் சொல்கிற மேகி கொடுங்கன்னு சொல்லி அதில் பிள்ளையாண்டில்லை. உண்மையிலே எங்களுக்கு தராட்டிலும் சந்தோஷம் தான் வந்து நாங்கள் தந்தாலும் சந்தோஷம் தராட்டிலும் சந்தோஷம். அதை நாங்கள் எதிர்பார்க்குறதும் இல்லை. இப்போ ஜீவன் நான் தந்தால் கூட நாளைக்கு நான் விடி கிளம்பி வெளியே வரைக்குள்ள வீட்டு வாசலில் இருந்தால் நான் கொடுத்துருவோம் வந்து அங்கே தான் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஜீவன் அந்த அப்பாவுக்கு வந்து அமிர்தலிங்கம் தெரியுமா? அமிர்தலிங்கம் உண்டு. அமிர்தலிங்கம் சரியா? ஆனால் உங்களுக்கு பரமேஸ்வரனே தெரிஞ்சுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டாகனா தெரிஞ்சுக்க பொச்சி மட்டும் ஏற்றுனா தெரியல. இல்லை அது நான் கேட்குற கதை உங்களுக்கு விளங்குதோ பேங்கில் வேலை செய்கிற ஆக்கள்ன்றபடியே அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது கொஞ்சம் வசதியான ஆக்கள்ண்டு. பொச்சி மட்டும் ஏற்றினோடைய தெரியல உங்களுக்கு.
என்ன தெரியல யாரன் அதான் பொச்சு மட்டை ஏற்றினா நீங்களே என்ன அதை பார்க்க போறீங்க என்ன தெரியாது சரி ஓகே நான் முடிச்சுக்கொள்வோம் அவர் பொச்சு மட்டையை மேத்தியில் ஒன்றும் மேத்தியில் நான் சும்மா பம்பளை சொன்னேன் ஆனால் உங்களோட ஊரால் தான் எனக்கு ஆளை தெரியா அப்படி இருப்பேன்னு தெரியா ஜீவன் அப்படி இருப்பேன்னு தெரியா நான் நல்ல மனுஷன் அவர் வந்து சந்தோஷப்பட்டார் தண்டை காசு வந்து தண்டை ஊர் ஆகளுக்கே போக போகிறன்ற குறித்து சந்தோஷம் நான் சும்மா பாடி கேட்குறவங்க தெரியும் நான் அதுக்காண்டி சொன்னேன் நான் அப்போ இப்போ 3 பேர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சரி தானே அதில் ஜஸ்ட்லி இந்த பிள்ளையோட காசு உங்களுக்கு 10,000 மந்த்லி வந்துட்டு பிள்ளை பார்த்துக்கொள்ளுங்க இந்த அம்மாவுக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு சமன் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் சரி தானே அதாவது வார மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் பிள்ளையோட காசு வந்துட்டு அக்காவுக்கு வந்து வரும் சரி தானே வேறாட்டி நீங்கள் என்ன கேட்பீங்க மேமாத்தையா சல்லியாவனே மறந்துட்டீங்களா கிடையாது தந்துட்டு போவீங்க எனக்கு தர மாட்டீங்களா நான் தரேன் டெய்லி தந்துட்டு போங்க சரி நீங்கள் துண்டு தரோம் தரலாம் ஓ சரியானே ரைட் அப்போ நான் வந்து எங்களோட சேனல் சார்பாக நானுமே நன்றியை கூறிக்கொள்கிறேன் அப்போ அக்காவுக்கு ஒரு நல்ல உதவி கிடைச்சிருக்குது சாதாரணமாக இதை நீங்கள் எண்ணக்கூடாது உண்மையிலே அவங்களோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறோம் இந்த ஒரு கந்தறியாத ஆளுக்கு வந்துட்டு ஒரு கம்பவளத்து உதவி செய்யுமோ அதே மாதிரி அக்காவுக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்ன இந்த ஒரு உதவி என்ன அப்போ இந்த தருணத்தில் நீங்கள் அவங்க 3 பேருக்கு நன்றி சொல்லிட்டீங்களா வடிவா சரி ஓகே அப்போ நாங்கள் அவ்வளோ கேட்டுமோ எல்லாத்துக்கும் உண்டாங்க இதை கொஞ்சம் இருந்து காய்ச்சிட்டு போங்க நம்பி அப்படி இல்லை நான் சொல்லி இருக்கேன்னா பிள்ளையே அது மற்றே நான் காய்ச்சி அபிஷேகம் கூட துன்புறுத்துற மாதிரி உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி காய்ச்சினாங்களே இல்லை அப்படின்னு சும்மா பாடியா அவன் தெரியுங்க மேமாத்தையா எல்லாம் சும்மா பாடியா தெரியுங்க எல்லாம் சும்மா யோகா காய்க்கிறான் கோவனும் இல்லை தான் இல்லை இல்லை தானே இல்லை ஓகே ஆனால் உண்டு இல்லையடா இப்போ நான் தானே இல்லை இப்போ நீங்கள் 2 பேரும் வீடியோடு செய்கிறீங்கடா சும்மா தான் என்ன வேணும் நான் புத்தகம் எடுத்து படிக்குதா இல்லையே போல தான் பார்ப்பேன் அது என்ன அவன் கொஞ்சம் கூட தானே இல்லையாண்டு இல்லை மலையை போட்டுருக்க பார்த்துட்டு இருக்கேன் அந்த பழைய ஞாபகங்களை அவன் மீட்டுறான் அதே இந்த நாளைக்கு நிற்காது அவங்களோட அப்பா அந்த எல்லாம் போடு இப்போ இல்லையே என்ன வருது இல்லை அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் செய்தி வேற முடிஞ்சுதானே வீடியோவில் இல்லையே எது இந்த ஃபோனில் வருது இல்லையே அது நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்துட்டேன் வரீங்க அது வராதோ அப்படி காலத்துக்குன்னு கேட்குறேன் ஆப்ரேஷன் கவர்மெண்ட்டாக வீடியோவில் வராதோன்னு தான் கேட்குறேன் ஆப்ரேஷன் நீங்கள் பார்க்கட்டே சேனலுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படி போய் பார்க்கலாம் மற்ற தமிழ் நம்பர் இருக்குது தானே அதுக்கு அடிங்கோ அந்த காசு உங்களுக்கு மந்த்லி 11ஆம் மாதம் வந்து வரும் சரி தானே அதுக்கு நாங்கள் பொறுப்பு அது நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னால் இவங்களுக்கான அந்த மந்த்லி ஹெல்ப் அந்த முடிகிற டைமில் நாங்கள் கட்டாயம் ஒரு தடவை நாங்கள் விசிட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து அப்டேட் பண்ணுவோம் சரி தானே இது வந்து எங்களை நம்பி வந்துட்டு அந்த காரியங்களை செய்கிறவங்களுக்கான நாங்கள் கொடுக்குற வசனமாக அமையும் சரி தானே ஸோ வந்து டோன்ட் வரி நேற்று கூட பார்த்துருப்பீங்க அந்த சின்ன மாட ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் பிழைச்சிட்டு அதை நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றடியாக கொண்டு போய்ட்டு வந்துட்டு கொடுத்து அதில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு வந்தோம் நாங்கள் சேம் அதேமாதிரி எங்களோட மாதாந்த உதவி பெறக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நாங்கள் ஃபைனலாக முடியும் போது விசிட் பண்ணி நாங்கள் சில விஷயங்களை செய்வோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் அம்மா இருக்கும் காலந்தரிலும் இந்த உதவி வந்துட்டு தேவை ஸோ யாரும் வந்துட்டு கண்டினியூவாக செஞ்சாலுமே வந்துட்டு அது போய்ட்டத்தக்க விஷயமாக அமையும் சரி தானே ஓகே நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம் போல நன்றி நான் கொஞ்சம் படி பார்க்கணும் என்ன என்ன அன்றைக்கு மதியம் பருப்பும் லீக்ஸ் மீன் ஒன்றும் காய்ச்சல் இது மீன் இந்த கோயில் 21 நாள் அதுக்கு சாப்பிட்றே இல்லை கோயில் சாப்பிட்ற இல்லையா 21 நாள் ஒரு பிள்ளையார் கதை எனக்கு சரியாக நடக்குது அதுக்காக சாப்பிட்றேன் அது என்ன பிள்ளையார் என்ன என்னன்றது ஏன்னா நீங்கள் சமைக்கிறீங்க திருவம்பா அது நடக்குது இந்த விடிய சங்கூரான் என்ன அது முடிய சாப்பிடுவோம் இனி பொங்கல் முடிய இங்கேயும் ஒரு சங்கு விடிய வார இல்லை பெருசா ஆனால் எங்கள்ட கூட்டு பக்கம் ஒரு ரேடாக்குது ஆனால் 2 காணில இல்லை முடிய இல்லை திங்கள் தானே முடியுது இல்லை 13 தேதி முடியுது திருவம்பா ஆனால் இன்றைக்கு ஊதையில் போலே ஊதி நான் எழுப்பிப்பேன் அப்படியா திருவம்பா முடிஞ்சு 6ஆம் தேதி முடிஞ்சு இல்லை 13ஆம் தேதி இல்லை அவன் சொல்கிற சரி 6ஆம் தேதி பர்டிகுலராக முடிஞ்சுது நாங்கள் இப்போ ஜாழ்ப்பாத்தை பற்றி ஆகிக்கிறோம் அங்கே முடியல என்ன திருப்பா இல்லை இங்கே நடக்குது இங்கே திருப்பாவை நடந்தால் நேரத்தில் முடியும் திருவம்பா தான் 13 முடியும் சில இடத்துல திருப்பாவும் திருவம்பாவும் ரவுண்டாக வராது திருப்பா வரும் திருப்பா வரும் என்ன திருப்பா வரும்
அது முடிஞ்சா என்ன முடியாடினா என்னன்னு சங்கூர் சரியாக்கா குறை இல்லை தானே சந்தோஷம் அப்போ அது பரமேசன் அந்த 50,000 தந்துட்டோம் அதே மாதிரி 6 அந்த ஜீவனாட 10,000 தந்துட்டோம் ஜஸ்லின் மந்த்லி காசு உங்களுக்கு மாதம் வரும் ஜீவனாட காசு ஒரு சேர்த்து 15,000 உங்களுக்கு 11ஆம் தேதி பிறகு வரும் வேறாட்டி நீங்கள் தம்பியை கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கையாவது உடனடியாக அவங்களுக்கு அதை செய்வோம் ஆனால் 100% வரும் சரி தானே நீங்கள் போகிறதில்லை நீங்கள் ஒரு 2 நாள் டிலே பண்ணி போய் பார்க்கலாம் உங்களோட பேங்கில் இருக்கும் சரி ஸோ ஓகே நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ மறுபடியுமாக உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் போகிற இடங்களில் அவங்களையும் பார்க்குறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றக்கான மட்டுமே சில காரியங்கள் வந்து செய்கிறதே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை நீங்கள் தரையில் விட்டு இல்லை அழி தரேன் ஓடி 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 அகவணும் ஓடியாங்க ஓடி இங்கே நீங்கள் தமிழ் வாசிப்பியல் தமிழ் எழுதியல்லானே அப்போ எழுதுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுங்க நீங்கள் அக்கா நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்கிறேன் அக்கா நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்கிறேன் அக்கா ஒவ்வொரு அக்கா உங்கள் இங்கே அக்கா உங்களோட எழுத்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அக்கா 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 எனக்கா எழுத மாட்டீங்களோ சரி எப்போ நீங்கள் அதை எழுது நான் சொல்கிற எழுத நான் இங்கே அப்போ இதை பார்த்து சரி இங்கே நான் சொல்கிறேங்க நீங்கள் நான் சொல்ல இதை எழுத வேண்டாம் நான் சொல்ல இதை எழுத வேண்டாம் நான் சொல்கிற இதை எழுத எனக்கு கொஞ்சம் சாமாளித்தான் நான் சொல்கிறேன் இல்லை சொல்ல எழுத மாட்டேன் பார்த்து தான் எழுதுவேன் சரி நாய்க்குன்னே ஆடு சரியோ கவனமா எல்லாம் எடுக்கணுமாக்கா ஏன் மறைப்பானாக்கா எல்லாம் சந்தோஷம் தானே வாங்க இப்போ விளங்க ஒன்று வாங்க மே மாத்தையா மே சல்லி ஆவனே அருது முக்கத்தை முக்கத்தை கரானதன் சரியோ ரைட் மே நம்ப கிட்ட கோலத்தில ஹண்டு தருது சரியா வாசிங்காமக்கா அது வேற இல்லை இது வேற அவசரம் இல்லையாக்கா ஓ இது போய் கழித்து தர இல்லையே ஓ ஒவ்வொரு நேரம் மாறும் சரி வாரம் போட்டுண்ணா ஓகே பாய் பாய் சி வா